கர்த்தர் உங்கள் அருகில் வருகிறார். அவர் ரட்சகர் அல்லவா? உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை, எந்த இடத்துல எப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு தேவையோ அந்த ரட்சிப்பை வந்திருக்கிற ரட்சகர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிங்க. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 38:20 கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். பிரியமானவர்களே, யாருமே என்னிடத்தில் வருவதில்லை. நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், நான் ஒரு தேவையில் இருக்கிறேன், நான் ஒரு விடுதலை வேண்டுதலுக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், விண்ணப்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். சபங்கள் ஏராளம் இருக்கிறது, என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு தனிநபர் என்றெல்லாம் நீங்கள் புலம்பி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல வருகிறேன். எதற்கு என்ற உன்னை ரட்சிப்பதற்கு உன் பக்கத்தில் வருகிறேன். இன்றைக்கு உங்கள் தேவை என்ன? அது ரட்சிப்பா இருக்கலாம், மீட்பா இருக்கலாம், ஒரு அற்புதமா இருக்கலாம், உங்கள் கண்கள் ஒரு அதிசயத்தை காண வேண்டும் இருக்கலாம், ஒரு திருமண காரியமா இருக்கலாம், குழந்தை பாக்கிய காரியமா இருக்கலாம், அல்லது வீட்டு காரியங்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை, எந்த இடத்துல எப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு தேவையோ அந்த ரட்சிப்பை வந்திருக்கிற ரட்சகர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிங்க. என்னை தேடி ரட்சகர் வந்தார். உங்களை தேடி ரட்சகர் வந்திருக்கிறாருங்க. இப்பொழுது வந்திருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலம் கடந்து வருகிறார். இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு, சுகம், ஆரோக்கியம் உண்டாகிறது. வெற்றி